உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக என் கோட்டீஸ்வரர் சிங் மற்றும் ஆர் மகாதேவன் பதவியேற்று வருகின்றனர். அவர்களுக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்திகளையும் காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். இது குறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். மதியழகன், இது தொடர்பான முழு விவரங்கள். உச்சநீதிமன்றத்திற்கு புதிய நீதிபதிகளாக ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்த என் கோட்டீஸ்வர் சிங் மற்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய பொறுப்பு தலைமை நீதிபதியாக இருந்த ஆர் மகாதேவன் ஆகியோர் அண்மையில் நியமிக்கப்பட்டனர். இந்த நிலையில் இருவருக்கும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். உச்சநீதிமன்ற வளாகத்தில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் இந்த பதவி பிரமாண நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் உச்சநீதிமன்றத்தினுடைய அனைத்து நீதிபதிகள் மற்றும் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் பங்கேற்று இருக்கிறார்கள். தற்பொழுது அவர்களுக்கான அந்த நியமித்து பிறப்பிக்கப்பட்ட குடியரசுத் தலைவரினுடைய ஆணை வாசிக்கப்பட்டு வருகிறது. அதனைத் தொடர்ந்து முதல் நபராக என் கோட்டீஸ்வர் சிங் உச்சநீதிமன்ற நீதிபதியாக பதவியேற்கிறார். அவரை தொடர்ந்து நீதிபதி ஆர் மகாதேவன் உச்சநீதிமன்ற நீதிபதியாக பொறுப்பேற்க இருக்கிறார். இருவரினுடைய நியமனம் மூலம் உச்ச நீதிமன்றத்திற்கு அனுமதிக்கப்பட்ட நீதிபதிகளின் எண்ணிக்கையான 34 முழுமை பெற இருக்கிறது. இருவரில் முதல் நபராக என் கோட்டீஸ்வர் சிங் பதவியேற்க இருக்கிறார். நீதிபதி என் கோட்டீஸ்வர் சிங்கை பொறுத்தவரை அவர் மணிப்பூர் மாநிலத்தை சேர்ந்தவர். மணிப்பூர் மாநிலத்தை சேர்ந்த ஒருவர் உச்ச நீதிமன்ற நீதிபதியாவது இதுவே முதல் முறையாகும். மற்ற மாநிலங்களிலிருந்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் பல்வேறு நபர்கள் இருந்தாலும் கூட மணிப்பூரிலிருந்து இதுவரை யாரும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக இருந்தது கிடையாது. அந்த வகையில் மணிப்பூரிலிருந்து முதல் நபராக உச்ச நீதிமன்ற நீதிபதியாகும் நபர் என்ற பெருமையை என் கோட்டீஸ்வர் சிங் அவர்கள் பெற இருக்கிறார்கள். அவரை தொடர்ந்து நீதிபதி ஆர் மகாதேவன் அவர்களுக்கு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் பதவி பிரமாணம் செய்து வைக்க இருக்கிறார். நீதிபதி ஆர் மகாதேவனை பொறுத்தவரை சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய பொறுப்பு தலைமை நீதிபதியாக இருந்த நிலையில் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருக்கிறார். ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தை பொறுத்தவரை தமிழகத்தை சேர்ந்த எம் சுந்தரேஷ் அவர்கள் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக பதவி வகித்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது தமிழகத்திலிருந்து தற்பொழுது பதவியில் இருக்கக்கூடிய இரண்டாவது நபர் என்ற பெருமையும் நீதிபதி ஆர் மகாதேவன் அவர்கள் பெற இருக்கிறார்கள். தற்போது இருவருக்குமான அந்த பதவியேற்பு நிகழ்ச்சியானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இன்னும் ஒரு சில நிமிடங்களில் இருவரும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக பொறுப்பேற்க இருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.